ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி aariwork. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டார்க் ரெட்டு. ஸோ கஸ்டமரே இந்த ப்ளவுஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பேக் நெக் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஸ்லீவ் நல்லா கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ப்ளவுஸு. நான் ஆல்ரெடி பேக் நெக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் அதோட பிக்சரையும் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் தான். நம்ம இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4 லைன் சரி கொடுத்துட்டு சுகர் பீட்ஸை ரெண்டாக லோட் பண்ணலாம். நான் வந்து ப்ரெஸோ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் 3 கூட ஸ்டிச் பண்ணிக்குவேன். நான் அது ரொம்ப பொடியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நான் 3mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். 3mm பீடை ஒன்றா ஸ்டிச் பண்ணுறேன். நாம் ஆல்ரெடி ஸ்லீவ் ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணும்போது ரெண்டு பீட்ஸ் வந்து ஒட்டியிருந்தது இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து இதில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சுகர் பீட்ஸை லோட் பண்ணலாம். சுகர் பீட்ஸில் ஸ்பீட் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் டிப்ஸு. இந்த மாதிரி நம்ம நீடிலில் சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்பொழுது நமக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண முடியும். நமக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்காது. கடன்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி பீட்ஸை ரெண்டாக நம்ம வந்து கொஞ்சமாக கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணும்பொழுது நமக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புட்டா ஒர்க்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நீட்லேருந்து த்ரெட்டை எடுத்து நம்ம ப்ரீவியஸாக போட்ட ஸ்டிச்சில் இருந்து எடுக்கிறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக போட்ட சுகர் பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்து சாய்வாக வச்சு ஒரு 4mm ஒரு சுகர் பீட் வச்சு சாய்வான ஒரு ஸ்டிச் பண்ணி, திரும்ப ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம சாய்வான ஒரு ஸ்டிச் பண்ணி, அதுக்கு ஒரு லாக் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு வரோம். சென்டரில் கொண்டு வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 4mm ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு புட்டாஸ் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். இந்த ப்ளவுஸ்க்கு புட்டாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வச்சு நான் வந்து புட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதோட லுக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.